ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி ஆல்வேஸ் மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்கார். சௌக்கியமா இருக்கேன் சார், இந்த டாபிக்ல நெக்ஸ்ட் டாபிக் சார், ராகுல் காந்தி பயணத்தை பத்தி நீங்க திருப்பியும் வெளிநாடு பயணம், துபாய் போயிட்டாரு. என்ன சார் அவரு என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இந்தியால போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல அவர் எப்ப பார்த்தாலும் திடீர்னு காணாம ஓடி போயிட்டாரு. எப்படி சார் பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் உதயநிதிக்கு ஒரு பெரிய அண்ணா மாதிரி தான் இருக்காங்க இந்திய அரசியலில். சரி, அதை தவிர ராகுல் காந்திக்கு ஒரு பிடிப்பு கிடையாது அரசியலில். தன்னுடைய பட் ஆம்பிஷியஸா இருக்கிற மாதிரி தானே சார் பேசுறாரு. எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் ஆயிடணும் ஒரு அவரோட காலத்துல அப்படின்னு பாக்குறாரு. அது நடக்காதுங்களே. ஏன்னா கட்சிக்காரங்க சசி தரூர், ஆனந்த் சர்மா, சல்மான் குர்ஷித், மனிஷ் திவாரி போன்றவங்க எல்லாம் அந்த டெலிகேஷன்ல போயிட்டாங்க. நரேந்திர மோடி டெலிகேஷன்ல அவங்க எல்லாம் போராட்டம் இவரும் ஃபாரின் போயிருக்கான்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு பாசிட்டிவா போனாரு, இவர் நெகட்டிவா போறாரு. ஆக மொத்தம் அமித்ஷா குறிப்பிட்டது மாதிரி, அமித்ஷா ஒரு இந்தியா டுடேனுடைய கான்ஃபரன்ஸ்ல குறிப்பிட்ட மாதிரி ராகுல் காந்தியுடன் பேசிக் கொண்டிருந்த போது, ராகுல் காந்திக்கு ஏதோ குடும்பம் இருக்கிறதா, அயல் நாட்டில் குழந்தை குட்டி இருக்குதா, பெண் மனைவி இருக்காங்களா, இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை வருது. எது இருப்பினும் அரசாங்கத்திற்கு முழு ரகசியங்கள் தெரியும் உளவுத்துறை மூலமாக. ஏன் அவர்கள் வெளியிட மாட்டேங்கிறாங்க, அது சொல்லுங்க. அதான் சார் தெரியல. ஏன் ஒரு நிச்சயமா இன்டெலிஜென்ஸ்க்கு எப்படி தெரியாம இருக்கும் இல்லையா? ஓவரால் ஏர்போர்ட்ல 10 பேர் நிக்கிறாங்களே சார், நீங்க போனா உங்களை பிடிக்கிறான், என்ன போனா எங்களை பிடிக்கிறான், அவரை விட்டுறாங்களே சார். அவர் பாருங்க நல்ல டாக்டிக்கலா he went to Dubai. From there he did not report to government of India. Where was he going? அங்க வியட்நாம் போயிட்டான்னு சொல்றாங்க, இந்தோனேஷியா போயிட்டான்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க இட்டாலி போயிட்டான்னு. யாருக்குமே தெரியல. இவர் போய் பிரைம் மினிஸ்டர் ஆனா நாளைக்கு அதே மாதிரி டப்புனு போயிடுவாரு எங்கன்னு. ஆக மொத்தம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கடைபரங்களை பார்த்தால் கணேஷ், 2024 பொது தேர்தலில் காங்கிரஸ் தோற்ற பிறகு 16 மாநிலங்களில் காங்கிரசுக்கு கிளை கிடையாது. நேற்று கூட திக்விஜய் சிங்கினுடைய தம்பி லக்ஷ்மண் சிங்கை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில். ஆக மொத்தம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் தலை சீவி விட்டு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கர்கே ஒண்டி இருக்காருன்னு எப்படி முடியும்? பாருங்க, ஸ்டாம்பீடு ஆயிடுச்சுங்க. 11 பேர் செத்து போனாங்க பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல. அதை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா விட்டுட்டு காஸ்ட் ரிசர்வேஷன், கேபினட் எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. அங்க பாருங்க, சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் சண்டை. மல்லிகார்ஜுன் பையன் தாம் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு பாக்குறாரு, பிரியங்கா கர்கே. இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்பவே ஒரு இக்கட்டான எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்குதுங்க காங்கிரஸ். இதுல இருந்து அப்ப எப்படிதான் சார் வெளியே வரும்? இப்படியே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் தான் பாக்குறீங்களா? ஏன்னா இந்த லீடர்ஷிப் சேஞ்ச் ஆனாதான் ஓரளவுக்கு காங்கிரஸ் உயிர் பெறும் அப்படின்றது நமக்கு தட்ட தெளிவா தெரியுது. 3rd எலெக்ஷன் தோத்துருக்காங்க, 4th எலெக்ஷன்லயும் ராகுல் காந்தி ஒரு பெரிய ஒரு இனோவேட்டிவாவோ ஒரு எனர்ஜைஸ்டாவோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வெராசிட்டியோட இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. அவருக்கு தம்மு கிடையாது, அந்த பண்ணணும்னு ஆசை கிடையாது. ஏதோ வளரிட்டு பாரு தவிர, ராகுல் காந்தி என்றால் திருவாளர் உணர்வாயன் என்று தான் நினைக்கிறார்களே தவிர அவர் மனதில் இருக்குது. பாருங்க, அதானி இப்ப நின்று வச்சு, அதானி சொல்றது நின்றுட்டாரு. அங்க பணம் வந்துருச்சா? அதான அவங்க சொல்ற அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்றாரு, எங்களுக்கு பணம் வந்தா நாங்க வாயை மூடினோங்கிற. பணம் வந்துச்சு போல இருக்குது. இப்ப பாருங்க, வியட்நாமை பத்தி பேசிட்டு இருந்தாரு, இப்ப நாளைக்கு சைனாவை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தி எது பேசினாலும் பாகிஸ்தானில் முதல் பக்க செய்தியாக வெளிவருகிறது, பிரசுரங்கள் ஆகிறது. அந்த புல்வாமா இந்த மற்றும் ரீசெண்ட் அட்டாக் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி ஒரு மாதம் பேசுற. இதெல்லாம் என்ன தெரியுதுங்க? நிச்சயமா சார், அவர் எந்த ஒரு டைரக்ஷன்ல போறாரு அப்படின்றது இன்னும் யாருக்குமே மட்டுப்படலை. சரி, பார்ப்போம் சார். அதே சமயத்துல நீங்க ராகுல் காந்தியை உதயநிதியோட கம்பேர் பண்ணீங்க. பட் இப்போ உதயநிதி ரொம்ப சைலண்டா இருக்காரு சார். என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மதுரை மாநாட்டிற்கு பிறகு திமுகவில் பொதுக்குழு கூட்டத்தில்
அவரை முதல் வரிசையில் உட்கார வைத்தார்களே தவிர மேடையில் உட்கார வைக்கவில்லை. கட் அவுட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மூதியவர்கள் டி.ஆர். பாலு, துரைமுருகன், கே. நேரு, பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்ற சம்பவங்களும் காதில் விழுகிறது. இருப்பினும் முதலமைச்சர் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்த பிறகு டிஎம்கே வந்து மோடி மேல சாஃப்ட் ஆயிட்டாங்க. பாஜகவை எதிர்க்கிறார்களே தவிர மோடி பர்சே தே டோன்ட் கிரிட்டிசைஸ் ஹிம். அங்கதான் சார் எனக்கு ஒரு டவுட் வருது. அதாவது வந்து இன்னைக்கு பாஜக அப்படின்னு சொன்னாலே மோடி அண்ட் அமித்ஷா இவங்க 2 பேரும் தான் இரு துருவங்களா இருக்கிறாங்க. அமித்ஷா வந்தும் எப்படி கர்ஜிச்சாருன்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இருக்கிற நேரத்துல அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிற மாதிரியே இருக்கே சார். ஏன்னா வந்து இவரு போய் ஸ்டாலின் போய் பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து இடி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஆக்ஷனும் நடக்கல. அப்படியே மோட்ல போன மாதிரி இருக்கே. ஒண்ணு அமித்ஷாவை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார்கள் கணேஷ். 2026 செய்து காண்பிப்பார்கள் கண்டிப்பாக. எழுதி வச்சுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பனா சொல்லிட்டாரு. அது அமித்ஷாவினுடைய நரேந்திர மோடியினுடைய லைன் ஆஃப் அப்ரோச். கரெக்ட் சார். அதுக்கு வந்து ஆனா அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சினே சொல்றாரு. அதுக்கு வந்து ஏடிஎம்கே தயாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு மொழிபெயர்ப்பில் தவறுதல்கள் இருக்கிறதே தவிர அலையன்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் கோயலேஷன் கவர்மெண்ட். ஓகே, அப்ப கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்காது, அலையன்ஸ் தான். ஒண்ணே வச்சுங்க, எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹிந்தியில சொல்லுவாங்க தூத்க்கு தூத் பானிக்கு பானி. எது வெள்ளையும் அதாவது கிளியர் கட் ஆயிடுச்சுன்னா 2026 பொது தேர்தல் முடிந்த பிறகு எந்த ரிசல்ட் வருதோ அதை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இப்போது எது சொல்லணும். முக்காவாசி அப்ப கோயலேஷன் கவர்மெண்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிதானே சார்? அது 2 பக்கம் பேசுறாங்க. இப்ப கோயலேஷன் கவர்மெண்ட் 2 பக்கம் பேசுறாங்களே. முதல்ல திமுக தானே பேசினாங்க, பெருந்தகை தானே பேசினாரு, கார்த்திக் சிதம்பரம் தானே பேசினாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தானே சொன்னாங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டாம் மற்ற கட்சிகளுக்கு வேண்டும் என்று. செல்வ பெருந்தகை விட மதிமுகவும் கேட்டாங்கல்ல, விடுதலை சிறுத்தை கேட்டாங்கல்ல, டெப்டி சீஃப் மினிஸ்டர் தலித் இருக்கணும்னு. அதனை எது காமிக்கிறது? அப்புறம் தானே டிஎம்கேல வந்தது அந்த பிரச்சனை. எது இருப்பினும் தமிழகம் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் செல்கிறதா என்ற கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்டால், 2 திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதிமுகவும் சரி பலம் இழந்து நிற்கின்றன. ஆக மொத்தம் ஈவன் நவ் எம்.கே. ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி தானுங்க. செந்தில் பாலாஜி, ராஜ கண்ணப்பன், ஐ பெரியசாமி, மீதி பேர்லாம் வந்திருக்காங்க, ரகுபதி, இவங்க ஏடிஎம்கே வந்தவங்க தானே சார். டிஎம்கே இணைஞ்சிட்டாங்களே சார், அவங்க இணைஞ்சிட்டாங்க. அவங்க யார் வெளில போக மாட்டாங்க, யாருன்னா இது இருக்குது, அஷூரன்ஸ் இருக்குது. அவங்களும் தேர் நாட் ஃப்ரம் பர்மனன்ட் டிஎம்கேல இருந்து வந்தவங்களா அவங்கலாம். எத்தனை செந்தில் பாலாஜி எத்தனை கட்சி மாறி இருக்காருங்க. அதே மாதிரி செல்வ பெருந்தகை இல்லாத கட்சியா காங்கிரஸ் வச்சு குதிக்கிறாங்களா அவங்களுடைய வச்சு. இப்போ எல்லா டெண்டர் அவருக்கு தான் போகுதுன்னு சவுட் சங்கர் போட்டுருக்காரு, சிபிஐ கொடுக்க மாட்டேன் நாங்க, கோர்ட்டை நார் அடிக்கிறாங்க. அசிங்கமா இருக்குது. அண்ணாமலை வேற சொல்றாரு இந்த செல்வ பெருந்தகைக்கு நல்ல டெண்டர் கொடுத்துட்டாங்கன்னு. சார், அமித்ஷாவோட வருகை எப்படி சார் பாக்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப பயங்கரமா பேசி இருக்கிறாரு. பட் அமித்ஷா வரதே அப்படி வந்ததுன்னா ஏடிஎம்கேக்கு அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஏடிஎம்கேல இருந்து பேசுறாங்களே சார். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது கணேஷ். ஏடிஎம்கே கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கிறார்கள். சரி, சிலரை செட்டில் ஆகட்டும். கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் அவங்களால விஜய் பக்கம் போக முடியாது. விஜயனுடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குமோ தெரியாது. அமித்ஷாவுடைய சென்னை வருகையை விட, அதாவது தமிழகத்தில் சென்ற மாதம் வந்ததை விட 22ஆம் தேதி ஜூன் மாதம் தமிழகத்தில் மதுரையில் முருகன் மகாநாடு நட இருக்கிறது. அதற்கு யோகி ஆதித்யநாத்தும் பவன் கல்யாணும் வர இருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் வந்தா 5 லட்சம் பேர் கூடிக்கொண்டு
அந்த சஷ்டியை பாட இருக்கிறார்கள். அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும், நூதன முறையில் இருக்கும் அந்த பிரச்சாரம். இப்ப பாருங்க, எல்லா சினிமா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாமே முருகன் மாநாட்டுக்கு போகணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து நான் வந்து இதுல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அவங்க வந்து அந்த அந்த முருகன் மாநாடு என்பது பிரசித்தி பெற்று வர ஆரம்பித்து விட்டது. அதுவும் வயதானவர்களிடையே, நடுத்தர மக்களிடையே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. இதை வளர்ப்பது முழுக்க RSS உடைய ஃபங்க்ஷனுங்க. ஏங்க திமுக வந்து அவங்க முகநாடு நடத்தலாம், இவங்க நடத்தக்கூடாது, இவங்க கோர்ட்ல போய் ஸ்டே வாங்க பாக்குறாங்க. அவங்க நடத்தி, அரசாங்கமே நடத்தின போது ஒருத்தரும் கேட்கல. அதுக்கு முருகன் பிறந்த நாளுக்கு முருகனுடைய பாட புத்தகத்தில் வர வேண்டும், அறுபடை வீடுகளான இடத்துக்கு நான் டூரிசம் ஸ்பாட் ஆக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பொது விடுமுறை வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே. அந்த அந்த மாதிரியான ஒரு ஹிந்துத்துவ ப்ரோ சாஃப்ட் ஹிந்துத்துவாவை டிஎம்கே அடாப்ட் பண்ணிட்டாங்களே, அதுதானே அங்க பெருசா இருக்கு. ஆக மொத்தம் அமித்ஷா வருகையை விட நான் முக்கியத்துவம் தருவது 2 விஷயத்திற்கு. ஒன்னு, ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு கணேஷ் மூலமாக சொல்லிக் கொள்வது, முருகன் மாநாட்டில் ஒரு திருப்பம் இருக்கும். ஜூலை 16ஆம் தேதி 17ஆம் தேதி அமித்ஷா மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார். அவர் விழுப்புரம், அந்த சவுத் ஆர்காட் என்று சொல்லக்கூடிய பழைய திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பக்கத்துல போக இருக்காரு. அது வன்னியர் பெல்ட். அங்க அதுக்குள்ளேயும் அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் வந்துட்டாருன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா மேடையில இருப்பாங்க. இப்ப பாருங்க, எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுக்க போறாரு. 100 இடங்களுக்கு போறாரு. 210 தொகுதியை கவர் பண்ண போறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய இது வர ஆரம்பிச்சுட்டு, அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சுட்டு பொதுமக்களிடையே. இவன் அன்புமணி ராமதாஸ் நடைபெறும் பண்ண போறாரு. இது நடுவுல முருகன் மகாநாடு. ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு சூடு பிடித்து விட்டது. திமுகவில் இருக்கக்கூடிய அணியில் விடு வருமோ என்றது எல் முருகன் சொல்லியிருக்காரு, செப்டம்பர்ல மதிமுக பக்கம் வந்துருங்கிறாரு. அது என்னது புரியலையே. அது எல் முருகன் பேசுவது அமித்ஷாவுடைய மொழியில் தான் பேசுகிறார், அமித்ஷா பாஷையில் தான் பேசுகிறார் என்று யோசிக்க கூடும். இந்த கான்சென்ட்ரேஷனை வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் கோயிங் டு டிஃபீட் டிஎம்கே என்பதுதான் பொதுமக்களிடையே பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து. கணேஷ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். அமித்ஷா அந்த மாநாட்டில் நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலைக்கு அவ்வளோ ஜோரா கைத்தட்டு பார்த்து அசந்துட்டாரு அமித்ஷாவே. இதனால் நயினார் நாகேந்திரனுக்கு கொஞ்சம் மன வருத்தமும் ஒரு பிளவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். தவறான கருத்து. அவர் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக நரேந்திர மோடியினுடைய பெயர், அமித்ஷாவுடைய பெயரை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி கொடியை பிரித்து கொண்டு தானே அண்ணாமலை சென்றார். அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு இளைஞர்களிடையே வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு துடிதுடிப்பு, துருதுருப்பு, அவசரம் மீதி எந்த தலைவர்களுக்கும் இல்லை. காரணம், அவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்லேருந்து வந்ததுனால அவர் போலீஸ் ஆக்ஷன் மாதிரியே பண்ணி காமிக்கிறாரு. வருக வருக என்று தான் வரவேற்கிறார்கள். இருப்பினும் அண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு மரியாதை அது நரேந்திர மோடியினால் வந்தது என்று தான் பாஜகவினர் கூறுகின்றனர். இப்ப நரேந்திர மோடி நம்ம அண்ணாமலை மைனஸ் நரேந்திர மோடி 0. ஆக மொத்தம் நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலைக்கு சண்டை கிடையாது. அண்ணாமலைக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. புது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்த பிறகு அண்ணாமலைக்கு அகில இந்திய பொதுச் செயலாளராகவோ அல்லது பாரதிய யுவ சக்தி மோர்ச்சாவினுடைய பிரசிடென்டாகவோ தேஜஸ்வி சூர்யா இடத்தில் போட இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். பொறுக்கணும், அரசியல்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தீங்கன்னா. அது தவிர அண்ணாமலைக்கு நல்ல துடிதுடிப்பு இருக்கிறது, அவசரம் இருக்கிறது. அதை கொஞ்சம் நிதானம் காப்பேரானால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ கணேஷ்.